தாவேக தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை இன்னும் சில மணி நேரத்தில் சந்திக்க உள்ள நிலையில் வீனஸ் மஹாலுக்கு விவசாயிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா. தாவேக தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை சந்திக்க உள்ள நிலையில அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு செய்யப்பட்டு இருக்கு? எத்தனை மணிக்கு வர இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய்? கற்பகம், பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட 910வது நாளாக இன்றைய தினம் இந்த விவசாய மக்கள், பொதுமக்கள் என பலரும் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் இன்னும் சில மணி நேரங்களில் பரந்தூரில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் மண்டபம் வீனஸ் மஹாலில் தற்போது வருகை தர இருக்கிறார். அந்த வீனஸ் மஹாலினுடைய வாசலில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். குறிப்பாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் பாஸ்கர் இந்த காட்சிகளை நமக்கு காண்பித்து வருகிறார். இந்த வீனஸ் மஹாலினுடைய வாயிலில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. இந்த பகுதிக்கு குறிப்பாக இந்த வீனஸ் மஹாலுக்கு வருகை தர இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஏற்கனவே அவர்களுக்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதி சீட்டை அவர்கள் காண்பித்த பிறகுதான் உள்ளே முறையாக அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த பகுதியில் பொதுமக்களை தான் நேரடியாக அவர் சந்திக்கிறார். இந்த பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மக்கள், பரந்தூர் விமான நிலையத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்கள், விவசாயிகள் என அவர்களை மட்டும்தான் விஜய் சந்திக்கிறார் என்று, அதற்காக மட்டும்தான் அனுமதி என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் எத்தனை பேர் இதற்கு வருகை தருவார்கள், அவர்களுக்கான அனுமதி எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இப்போ தற்போது விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு பொதுமக்களும் சேர்ந்து வருகை தரக்கூடிய காட்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியினுடைய வாயிலில் பொறுத்தவரை தனியாக நடந்து வருபவர்களுக்கு என ஒரு தனி பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதையில தான் அவர்கள் செல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் வாகனங்கள், எந்தெந்த வாகனங்களுக்கு அனுமதி என்று நேற்று தினமே காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து அந்த வாகனங்கள் தொடர்பான அனுமதிகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. அந்த வாகனங்களில் மட்டுமே வருகை தருபவருக்கு என தனி பாதை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நுழைவாயில் தான் இந்த வீனஸ் மஹாலினுடைய நுழைவாயில். இந்த நுழைவாயிலினுடைய அருகிலேயே காவல்துறை மட்டுமல்லாமல் வழக்கமாக விஜய் நடத்தக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தனியார் பாதுகாவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். அந்த அடிப்படையில் அவர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் கூடுதலாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் மொழி தெரியாத பாதுகாவலர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களும் இங்கே கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சரியாக 12 மணிக்கு விஜய் இந்த பரந்தூர் மக்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறார். பரந்தூர் மட்டுமல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் வருவதற்காக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒட்டுமொத்தமாக 20 கிராம மக்களையும் விஜய் சந்திக்க இருக்கிறார். அவர்களுடன் கருத்துக்களை கேட்டறிந்து அவருடன் உரையாட இருக்கிறார். எனவே விஜய் பேசப்போவது என்ன என்பதுதான் தற்போதைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏற்கனவே தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே அரசியல் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை, காரசாரமான கருத்துக்களை, விவாதம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான கருத்துக்களை பேசியிருந்த விஜய் கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக மக்கள் போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு என்றால் அது இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டமாக தான் இருக்கிறது. ஏற்கனவே மீனவர்கள் போராட்டத்தில் முதல் முறையாக கலந்துப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் விவசாயிகள் போராட்டம் தான் பிரதானம் என்பதனை மையப்படுத்தி அவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த விமான நிலையம் வரும்போது பாதிப்பு உள்ளாகக்கூடிய மக்கள் என அனைவரையும் சந்தித்து அவருடன் உரையாட இருப்பது தற்போதைய ஒரு செய்தியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் அனுமதி என்பதனை காவல்துறை இங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளிடம் விலக்கி வருகிறது. வாகனங்களுக்கு என்று கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது மும்முரமாக தமிழக அரசு மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக 5000 ஏக்கர் பரப்பளவிலான நிலம் என்பது கையகப்படுத்த இருப்பதாகவும் அதில் சுமார் பாதிக்கும் மேல் 2700 விவசாய நிலங்கள், நன்செய் நிலங்கள், புன்செய் நிலங்கள், அதே போன்று ஏரி, நீர்நிலை, குட்டை போன்றவை அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் என்று அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். விவசாயத்தை அழித்து எங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த பகுதியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த மக்களையும் விவசாயிகளையும் நேரடியாக சரியாக 12 மணி அளவில் விஜய் சந்திக்க இருக்கிறார். அவருக்கு 1 மணி நேரம் மட்டுமே சந்திப்பதற்கான நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் தான் அவர் அதிக வெளியே கூடக்கூடாது. அதோடு மட்டுமல்லாமல் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் என்பதனை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று ஏற்கனவே அவர் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.
குழப்பமாக முழுமையாக தேர்வு செய்யப்பட்டு அந்த முழு வீச்சுல பணிகள் என்பது தயார் நிலையில இருக்கிறது. பொதுச் செயலாளர் கூடிய ஆனந்த் தற்போது வருகை தந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பார்வையிட்டு வருகிறார். இன்னும் சற்று நேரத்துல விஜய் வருகை தந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் அதே போன்று பரந்தூர் மக்கள் என அனைவரிடமும் பேசும்போது என்ன மாதிரியான கருத்துக்களை அவர் முன்வைக்க இருக்கிறார் என்பதுதான் ஒரு தற்போதைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கற்பகம், களத்திலிருந்து தாங்கள் அளித்த விவரங்களுக்கு நன்றி சிவா.